மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாங்காடு, சென்னை. லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்சைஸ் வாய்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இது பஞ்சர் கடை ஷோ அண்ட் இது எபிசோட் நம்பர் 3. நம்முடைய பஞ்சர் கடைக்கு முதலாவது வந்திருக்கக்கூடிய அன்பான விருந்தினர் யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ அவங்க பீகார் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதில் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து அலையன்ஸில் சேர்ந்து போட்டிடுறாங்க. அதில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணும்போது பல விஷயங்கள், பல சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பல சிறப்பம்சங்களை சொல்லியிருக்காங்க. புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான், ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா. அதில் மிக முக்கியமானதெல்லாம் பார்க்கும்போது 19 லட்சம் வேலை வாய்ப்புகள், 3 லட்சம் புதிய ஆசிரியர்கள் நியமனம், சுகாதாரத்துறையில் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள், 30 லட்சம் பேருக்கு வீடுகள், இப்படி பல சிறப்பம்சங்கள் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கு. எப்போ கொரோனாக்கான தடுப்பு மருந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க மீண்டும் பீகார்ல ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். பீகார்ல இருக்க மக்களுக்கு எப்போ உலகத்துல இந்த கொரோனாக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்காங்களோ அந்த மருந்தை உங்களுக்கு இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா என்ன பணக்காரன், ஏழை, ஆண், பெண் இதெல்லாம் பார்த்தா வருது, யாருக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கப்போ அந்த வேக்சின் அப்படிங்கிறத ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தானே கவர்மெண்ட் முயற்சி பண்ணணும். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அதை விட்டு நாங்க ஜெயிச்சு வந்தா ஃப்ரீயா தருவோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விமர்சனத்தை பொதுவெளியில் எழுப்பிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியிலிருந்து எழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே கொரோனா வேக்சின் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு ஃப்ரீபியாக வச்சு நாங்கள் ஜெயிச்சு வந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன ஒரே பார்ட்டி நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி தான். இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். இந்த கான்ட்ரவர்சி பெருசான உடனே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வேக்சின் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்த பின்னாடி அதை நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம் ஒரு இதில். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்களா, அதிகமான ரேட்டில் கொடுக்குறாங்களாங்கிறது அவங்கவுங்க விஷயம். ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலாக பேசியிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா முழுக்க இந்த கொரோனா பிரச்சனை இருக்குது, இந்தியா கொரோனா ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா இந்த வேக்சின் எல்லாருக்கும் போய் சேர்ந்தா மட்டும் தான் முடியும். அப்போ அந்த வேக்சின் எப்படி ஃப்ரீயாக போய் சேரணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணாதான் சரியா இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம இந்தியாவில் போலியோ இல்லை. அது காரணம் என்னன்னா, அந்த போலியோ வேக்சினை கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படிங்க போய் தான் அந்த போலியோ அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ண முடிஞ்சது, ஸோ இல்லாமல் பண்ண முடிஞ்சது, எராடிகேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மெயின் காரணம் அந்த வேக்சின். ஸோ அப்படிங்கப்போ இந்த கொரோனா வேக்சினை இந்தியாவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது தான் சரியா இருக்கும். அந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வேக்சின் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் உயிருக்கு போராடுற இந்த மாதிரியான கொரோனா வேக்சின் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு ஃப்ரீ பீஸில் ஆட் பண்ணுறது, நாங்கள் வந்தால் கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் முதல்ல ஒரு சென்சிபிளாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்த்தரப்புலேருந்து நிறைய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மீண்டும் சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஸோ அவங்க எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதா, ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் அப்படிங்கிறது மத்திய அரசோட அமைப்பு. இந்த கால்நடை மீன்வளத்துறையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாதிரி அது கீழே கூட அமைப்பு. அதோடைய தலைவர் வல்லபாய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாட்டுச்சாணம் இருக்குல்ல, மாட்டுச்சாணம் அதுலேருந்து ஒரு சிப் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சிப்பை ப்ரெஸ் மீட்டில் காட்டி, இந்த சிப்பை வச்சு செல்போன் ரேடியேஷனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. நிறைய பேர் அங்கேயே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது மாட்டுச்சாணத்துலேருந்து எடுத்து சிப்பை வச்சு செல்போன் ரேடியேஷன் தடுக்க முடியுங்கிறாங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 600 பேர் அவர் லெட்டர் எழுதிட்டாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது அறிவியல் பூர்வமானது அப்படின்னு வேற அந்த ப்ரெஸ் மீட் சொல்லிட்டாரு. நம்ம சயின்டிஸ்ட்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. நமக்கு தெரியாத சயின்ஸ் இருக்கு போலயே, என்ன சயின்ஸ்னு தெரியல, அவருக்கு போய் லெட்டர் எழுதிட்டாங்க. அது என்ன சயின்ஸ்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், அந்த சயின்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்காங்க. ஸோ வல்லபாய் அந்த லெட்டருக்கு என்ன ரிப்ளை கொடுக்கப்பாரு, அவர் சொல்ற சயின்ஸ் நம்ம சயின்டிஸ்ட்லாம் புரியுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் பலருக்கு குடும்பம் தான் கட்சி, எங்களுக்கு கட்சி தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அழகான பொன்மொழியை சொல்லியிருக்காங்க. இப்படியான குற்றச்சாட்டை JP நட்டா அவர் காங்கிரஸ் உடைய தோழமை கட்சியில் மாநில கட்சிகள் நோக்கி வச்சிருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா. அடுத்ததா நம்ம நெட்டிசன்ஸ் கிட்ட மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க ரேகா சர்மா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம்.
ரேகா சர்மா அவர்கள் வந்து நேஷனல் விமன் கமிஷனுடைய தலைவராக இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில் காங்கிரஸ் வந்து கமல்நாத் அவர்கள் சொன்ன அந்த ஐட்டம் அப்படிங்கிற கமெண்ட் குறித்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட் எல்லாம் நம்ம நெட்டிசன்ஸ்லாம் வந்து பூதம் மாதிரி தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பல விஷயங்கள் பூதாகரமாக வெளில வந்திருக்குது. அதில் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரேகா சர்மா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஜனவரி 14, 2014 அப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மியிலேருந்து ஒருத்தர் பிரியங்கா காந்தி அவர்களை என்னோட சகோதரி மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவங்க ரிப்ளை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் சகோதரி மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே அப்பாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான கமெண்ட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி couldn't be a good father to his son. How we call him father of nation at Times of India reporting his son raped his own daughter Sham அப்படின்னு சொல்லி காந்தி அவர்களை பற்றின ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெட்டிசன்ஸ் இவ்வளோ விஷயத்தையும் எடுத்து பூதம் மாதிரி கொண்டு வந்து காட்டின பின்னாடி அவசரத்தில் பதட்டத்தில் என்ன பண்ண தெரியாமல் ரேகா சர்மா அவர்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை லாக் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ தட் வேறு யாரும் அந்த ட்வீட்டை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்ம நெட்டிசன்ஸ் வந்து வேறு சில டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி எவ்வளோ ட்வீட் இருந்து எவ்வளோ ட்வீட் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஓவர் நைட்டில் பல ட்வீட்டை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடிய பல ட்வீட்டை டெலிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்படி ஆன்டி ஃபெமினிஸ்டாக இருக்கக்கூடியவங்க ஃபெமினிஸ்ட் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க முன்னொரு ட்வீட்டில். ஸோ இப்படி இருக்க ஒருத்தங்களை நேஷனல் விமன் கமிஷனுடைய ஹெட்டாக வச்சிருக்குது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி? பிஜேபி அவங்கள சாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி வேறு சில கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. 2014 அந்த ட்வீட்டும் ஹேக் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலான கேள்வி தான். ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய பிரதேசில் ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தங்க வந்து என்னைய மானம் பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தரை கை காட்டுறாங்க. அதன் பின்னால் அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அதில் அந்த நீதிபதி வந்து விக்ரம் அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்கா அப்படின்னா, அந்த மானபங்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு விக்ரம் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர். ஸோ அவரும் அவர் மனைவியும் அந்த மானபங்கப்படுத்த சொல்லப்பட்ட அந்த பெண் வீட்டுக்கு போகணும். போயிட்டு அந்த மானபங்கப்படுத்தாங்களா ஒரு பெண், அந்த பெண் வந்து விக்ரமோட கையில் ராக்கி கட்டணும். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு 11,000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படிங்க ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து நிறைய பெண் வழக்கறிஞர்கள் வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதெல்லாம் எந்த விஷயத்தில் இருக்குது, இது சரியா முதல்ல அப்படின்னு. முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து லாப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. லாப்படி தான் மூவ் பண்ணி அது சட்டத்தில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ராக்கி கட்டணும், 11,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எந்த லால இருக்குது அப்படிங்கிறது தான் பலர் வைக்கிற கமெண்ட்ஸாக இருக்குது. ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குடைய ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, சிபிஐ அதில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய ஒருத்தரோட வீட்டில் போய் சில விஷயம் தேடி பார்க்குறாங்க. அதில் ஒரு துணி எடுக்கிறாங்க. அந்த துணியில் ரத்த கலர் படிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி சிபிஐ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது குறித்து விசாரிக்கவும் செய்கிறாங்க. இது குறித்து கைது செய்யப்பட்டவரோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் வந்து பெயிண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு, அதில் உள்ள அந்த ரெட் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது சிபிஐக்கு ரத்த கலரும் ரெட் கலர் பெயிண்ட்டும் வித்தியாசம் தெரியாதா அப்படிங்கிறது தெரிய வேண்டியிருக்குது. சிபிஐ தரப்புலேருந்து அடுத்து என்ன கிளாரிட்டி கொடுக்காங்க அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ சிபிஐ தரப்பில் இது வரைக்கும் அது ரத்த கலரா இல்லை வந்து ரெட் கலர் பெயிண்டா அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு துணி எடுக்கிறாங்க, அந்த துணியில் வந்து ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்குது, அதை வந்து பிளட் ஸ்டெயின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ ஆனால் அவங்க தரப்புலேருந்து இது வந்து பிளட் ஸ்டெயின் இல்லை, ரெட் கலர் பெயிண்ட் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கிறது, எது உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க பக்கத்து ஸ்டேட்டை பாருங்க, அதில் ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் வந்து சொன்னதே செய்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காங்க. ஸோ அவருக்கான சின்ன ஃப்ளாஷ்பேக். பார் உள்ளளவும் பார் இல்லை பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எத்தனை தரம் சொல்கிறது உங்களுக்கு? சமீபத்தில் எஸ்பிபி அவரோட மறைவு வந்து மிகுந்த வலியும் வேதனையும் நமக்கு கொடுத்தது. ஸோ அவருடைய இறப்புக்கு காரணம் சைனா தான், அவங்க தான் அந்த வைரஸை உருவாக்குனாங்க, அவங்க தான் அதை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் இங்கே இருக்க ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. எஸ்பிபியோட மரணத்துக்கு காரணமே சைனா தான் அப்படின்னு. இந்த வழக்கை வந்து சர்வதேச நீதிமன்றம் எடுத்துக்கிறாங்களா, அதை எப்படி கொண்டு போகிறாங்க, இவர் என்ன வாதம் முன்வைக்க போகிறாரு, இதனால் சைனாக்கு ஏதாவது பேக்லாஷ் இருக்குதா, இல்லை அவங்க என்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து சைனா மேலே பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ இப்படியானதும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரிப்ளை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பஞ்சகட்ட எபிசோட முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் கமெண்ட்ஸோட ரிப்ளையோட மீட் பண்ணுறேன். நன்றி. Meenakshi College of Nursing, Mangadu, Chennai.
லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்ச்சைஸ் வாய்ப்பு.